ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த வார ராசி பலன் பதிவில் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க. கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால வந்து கன்னி ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலைகளையும் சரிதான், அவங்க வந்து அங்கே ஒரு வேலை சம்மந்தமான ஒரு முடிவுகள் ஒன்று எடுப்போம் இல்லைங்களா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு வேலைக்காக வந்து ஒரு இடத்துல போய் பார்க்கலாம், ஒருத்தரை போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் எல்லாமே வச்சுருப்பீங்க. அதில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சங்கடங்கள் எல்லாமே வரும். ஓகேங்களா. ஏன்னா ராசிதிபதி நீசமாகிறதுனால இந்த டயத்தில் வந்து நம்ம நினைச்ச விஷயங்கள், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அதே 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள், கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டயத்துக்குள்ள வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும்னு வந்து ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா. அந்த டயத்தோடு முடிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது தான் ரொம்ப சங்கடத்தில் வந்து நம்மளை ஆழ்த்திடும். எதனால்னா ராசிதிபதி வந்து நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கவனமாக வந்து இந்த டயத்தில் இருக்கணுங்க. ஓகேங்களா. கூட்டு தொழிலில் வந்து நம்ம அதாவது என்னென்னா நம்ம ஆர்டர் பிடிக்கிறதுக்கு, மற்ற வேலைகளில் மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியில் ரவுண்ட்ஸில் இருப்போம். இல்லை அப்படின்னா வந்து ஆஃபீஸில் இருக்க ஃபுல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறப்ப நீ வெளில போய் ஆர்டர் பிடிச்சிருவான்னு சொல்லுவோம். இப்படி எந்த வேலை பண்ணாலும் சரி தான், நம்ம ஆஃபீஸ்லேருந்து மெயின்டைன் பண்ணாலும் சரி தான், வெளியில் போய் வந்து ஒரு ஆர்டர் பிடிக்கிறது, இந்த விஷயங்கள் எது பண்ணாலும் சரி தான், எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கிற நேரத்தில் வெளியில் போய் வந்து ஆர்டர் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு லெவலில் பேசி வேறு மாதிரி பண்ணி வேறு லெவலில் பண்ணி உங்களுக்கு நமக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நம்ம நண்பர்களை வந்து நம்பி இந்த டயத்தில் இருப்போம். அந்த நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஆனால் அதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா. நம்மளை வச்சு நம்முடைய நண்பர்கள் வந்து சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளில போய் வந்து நம்ம ஆர்டர் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து நம்ம வெளில போய் சுற்றிட்டு இருப்போம். ஆனால் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற வருமானங்கள், இங்கே வர்ற லாபங்கள், இது எல்லாமே கரெக்டாக கணக்கு வழக்குகள் வந்து வராது. கணக்கு வழக்கு தானே நமக்கு பேசுவோம். கணக்கு தானே பேசும்போது அன்றைக்கி வந்ததுக்கான லாபம் வந்து இது, வந்ததுக்கான ஆர்டர் இது, அதன் மூலமாக வந்த ப்ராஃபிட் இது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வெளில போனாலும் சரி தான், ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணாலும் சரி தான், ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறப்ப வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் உஷாராக வந்து கவனிச்சிட்ருங்க. அதேமாதிரி வெளியே போய் ஒர்க் பண்ணாலும் சரி தான், ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஒரு மனசு குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள், விவாதங்கள் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இவங்க இதுமாரி போட்டு குழப்புறாங்க நம்மளை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தை தான் வந்து அந்த கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் சொல்கிறேன், விநாயகர் வழிபாடு வந்து இந்த டயத்தில் கன்னிராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு வந்து மிக மிக சிறப்புங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி வந்து சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ராசிக்கு 2ஆம் அதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதியும் வந்து அவர் தான். அந்த சுக்கிர பகவான் வந்து இப்போதைக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது வருமானம் 2ஆம் இடம் தான் வருமானம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியம், நல்ல விஷயங்கள் நடக்கிறது, எல்லா விஷயமே வந்து பாக்கியம் தான். அப்போது அந்த சுக்கிர பகவான் வந்து 8ஆம் இடத்துல போய் வந்து மறைவில் இருக்காரு. ஓகேங்களா. இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு நிதானமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அவசரப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரங்க திருமணம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா திருமண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவோம். ஓகேப்பா நம்மகிட்ட வந்து பேசிட்டு போயிட்டாங்க, கரெக்டாக ஒரு 1 வீக்கில் வந்து கரெக்டான ஒரு முடிவு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை டக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தடுத்த வரதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆடி மாதம் அதுமாரிலாம் வந்துடும். அதனால் வந்து சீக்கிரமே இந்த மாதம் முடிக்கிறதுக்கான வைகாசி மாதம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் எல்லாமே இருப்பீங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடர்பாடு, சின்ன சிக்கல்கள் வந்துடும். ஓகேங்களா. போனவங்க கரெக்டாக பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்டு போயிட்டு நமக்கான சரியாக நம்ம நினைச்ச பதிலை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சுக்கிர பகவான் வந்து மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு 8ஆம் இடத்துல. அப்போது எதிர்பாராத இடத்துலேருந்து பண வரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க.
ராசி அதிபதி வந்து 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. 8ஆம் இடத்திலிருந்து சூரியன், சுக்கிரன், குரு இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. வருமானங்கள் அதிகப்படியாக வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எதன் மூலமாக? உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களில் வந்து ரொம்ப கவனமாக பேசணும். எங்கே ஒரு பிஸ்னஸ் பேச போகிறோங்க, ஓகேங்களா, இல்லைன்னா வந்து ஒரு மேடை பேச்சாளர், அப்படின்னா வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு டயலாக் ரைட்டர், இதே மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகப்படியான வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த டயத்தில். ஓகேங்களா? எல்லாமே உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக நடக்கும். அந்த பேச்சை மட்டும் வந்து ரொம்ப கவனமாக பேசுங்க நீங்கள். சரிங்களா? எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம வேலை நடக்கணுங்க. நமக்கு என்னங்க, நம்மளுடைய தொழில் நல்லபடியாக இருக்கணும், நம்ம வேலை நடக்கணும், அதன் மூலமாக வந்து வருமானம் அதிகரிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை பண்ணுறதுனால தப்பு இல்லையே. ஓகேங்களா? தாராளமாக பண்ணிட்டு போயிடணும். ராசிக்கு பாக்யாதிபதி தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு 8ஆம் இடத்துல. மறைவு ஸ்தானம் தான். மறைவு ஸ்தானத்தில் ஓகே சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த பாக்கியம் நல்ல இந்த விஷயங்கள் சம்மந்தமான, அதாவது திருமணம் தொடர்பான விஷயம், ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க குரு பகவான் வந்து இப்போதைக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இப்போ குரு பயிற்சி ஆக போகின்றார். இது மிக மிக சிறப்பு. அப்போ குரு பகவான் வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதியும் அவர் தான், 7ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல வரப்போறாரு. குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்காரங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரும். அதாவது தீர்க்கமான முடிவுகள் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்க இல்லையா, அது மாதிரி தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். அவர் இப்போ வந்து 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வயிறு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதாவது இப்போ செரிமான கோளாறுகள், இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நம்ம பழைய உணவுகளை ஏதாவது சாப்பிட்டுட்டு அதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அந்த அதாவது நீண்ட நாட்பட்ட வியாதிகள், இதேமாரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குங்க. ஓகேங்களா? அந்த அந்த அதாவது நோய் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். சின்ன கடையில் வச்சிருக்கணும் சரி தான், பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணவங்களும் சரி தான். குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே அமையும். மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வந்து கரெக்டாக கிடைக்கும். எக்ஸாம் முடிஞ்சிட்டு தான் மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல 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 தேர்வு, நல்ல தேர்ச்சி, நல்லபடியாக வந்து ஒரு விஷயத்துக்கு இதுக்கு தான்ப்பா இந்த அளவு கஷ்டப்பட்டோம் அப்படி நினச்சிட்டு போனீங்களா, அந்த விஷயம் வந்து நல்லபடியாக கரெக்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக நடக்குங்க. இதுவரைக்கும் கன்னிராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.